கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த எஸ்ஏஆர் ஃபார்மால பல பேர் ஓட்டிங் லிஸ்ட்லேருந்து நீக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு. நான் சொன்ன மாதிரி பல 1000 பேர்லாம் இல்லைங்க, பல லட்சம் பேர் ஓட்டர் லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 97 லட்சம் பேர் நம்ம தமிழ்நாடு ஓட்டர் லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணப்பட்டிருக்காங்க. இது ஆல்மோஸ்ட் 1 கோடியை தொட்டுருச்சுங்க. அவ்வளோ பேர் ரிமூவ் பண்ணிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இந்த எஸ்ஏஆர் ஃபார்முக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 6.41 கோடி பேர் ஓட்டர்ஸாக இருந்தாங்க. இந்த எஸ்ஏஆர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணக்கப்புறம் இப்போ இருக்கிறது வெறும் 5.43 கோடி பேர் தான் ஓட்டர்ஸ் லிஸ்ட்லேயே இருக்காங்க. இந்த மாதிரி 1 கோடி பேரை என்னென்ன ரீசனுக்காக ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இன்னைக்கான வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் இந்த எஸ்ஏஆர் ஃபார்மை வச்சு திருத்தினதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற வாக்காளர்களின் எண்ணிக்கை வெறும் 5.43 கோடி பேர் தான். அதுலேயும் வாக்காளர்கள் ஆண்கள் பெண்கள்னு சொல்லி பிரித்து பார்த்தா பெண் வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 2.77 கோடி பேர் இருக்காங்க. அதுவே ஆண் வாக்காளர்கள் 2.66 கோடி பேர் இருக்காங்க. இதே மாதிரி 3ஆம் பாலினத்தவர் 7191 பேர் இருக்காங்க. சரிடா, எதனாலடா இவ்வளோ லட்சம் பேர்த்த வந்து வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதற்கு 3 ரீசன் சொல்லி இந்த 3 ரீசனில் இவ்வளோ பேர்த்த நீக்கியிருக்காங்க. இந்த மாதிரி நீக்கிறதுல முதல் ரீசன், அவங்க வாழ்ந்துட்டு இருக்க இடம் இருக்குல்ல, இப்போ இருக்கிற இடத்த விட அவங்க வாழ்ந்துட்டு இருக்க இடத்த வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது அவங்க வாழ்ற இடத்தையே ரீலோகேட் பண்ணிருப்பாங்க. இதனால வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கினவங்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 66.4 லட்சம் பேர். அண்ட் ரெண்டாவது ரீசனை எதற்காக நீக்கியிருக்காங்கன்னா, முன்னாடி ஒரு பர்சன் வாக்காளராக இருந்தாங்கன்னா அந்த பர்சன் இப்போ அவங்க உசுரோட இருந்திருக்க மாட்டாங்க. இந்த ஒரு காரணத்தினால நீக்கினவங்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26.9 லட்சம் பேரை நீக்கியிருக்காங்க. ஏன்னா அவ்வளோ பேர் டெத் ஆயிருக்காங்க. இவ்வளோ பேர்த்துல பாதி பேர்த்தோட ஓட்டை வந்து கள்ள ஓட்டு போட்டா என்ன நடக்கும் நீங்களே நினைச்சு பாருங்க. அதாவது 3வது ரீசன் டூப்ளிகேட் என்ட்ரிஸ். பிகாஸ் ஒரு பர்சன் ஒரு எலெக்ஷன்ல ஒரு டைம் தான் ஓட்டு போட முடியும். ஆனால் இதே பர்சன் வேற ஒரு பேர்ல கூட கள்ள ஓட்டு போடலாம். இல்லைன்னா வேற ஒரு இடத்துல கூட அவர் பேர் ரெஜிஸ்டர் ஆகி 2-3 டைம் ஓட்டு போடுற மாதிரி இருக்கலாம். இதெல்லாம் கள்ள ஓட்டுல தான் சேரும். இந்த மாதிரி டூப்ளிகேட் என்ட்ரிஸ்ல வாக்காளர்களை ரிமூவ் பண்ணவங்களோட எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.98 லட்சம். இந்த 3 ரீசனையும் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து தாங்க கிட்டத்தட்ட 97 லட்சம் பேர்த்த வாக்காளர்களை நீக்கியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்களை தொட்டிடுச்சு. நிறைய பேர் வந்து இந்த எஸ்ஏஆர் ஃபார்மை ஃபில் பண்ணாமே இருந்திருப்பீங்க. அவங்களோட நேமும் இந்த வாக்காளர் பட்டியலேருந்து கண்டிப்பாக நீக்கியிருப்பாங்க. ஸோ இதனால நிறைய அரசியல் கட்சிக்கு ஒரு பெரிய ஐடியா இருந்திருக்குங்க. இதனால எந்த மாவட்டத்தில் அதிக வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்டம் தாங்க. இந்த சென்னை மாவட்டத்தில் தான் கிட்டத்தட்ட 14.25 லட்சம் பேர் வந்து வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. இதில் சென்னை மாவட்டத்தில் மட்டும் வாக்காளர்கள் எவ்வளோ % பேர் நீக்கியிருக்காங்கன்னா, சென்னை மாவட்டத்தில் உள்ள வாக்காளர்கள் 100%ல கிட்டத்தட்ட 35% வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இருக்கிறதுலே கம்மி வாக்காளர்கள் நீக்கப்பட்ட மாவட்டம் எது பார்த்தீங்கன்னா அரியலூர் தாங்க. அரியலூரில் கிட்டத்தட்ட 24,000 வாக்காளர்கள் தான் நீக்கப்பட்டிருக்காங்க. இது அந்த மாவட்டத்தோட வாக்காளர்களோட எண்ணிக்கையில் பர்சன்டேஜில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 100%ல 4% வாக்காளர்கள் தான் நீக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் மாவட்டம் எது, அதில் எத்தனை பேர் நீக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி இப்போ அப்கமிங் வர 2026 சிஎம் எலெக்ஷனில் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனவே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நம்புறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணுமா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருக்கேன். டாடா, பாய் பாய்.